அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. இந்த மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். என் குழந்தைங்க கிட்ட என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மேடம், என் குழந்தைங்களோட ஒர்க் என்னால் பண்ண முடியல. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு வெளியில் வர முடியாமல் ஒரு லூப்புக்குள்ளார போகிறாங்க இல்லைங்களா? அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம்னால என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னலாக இந்த பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலி அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன்ஸ் ஒரு சேஞ்ச் ஆகிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர்சப்ஸ் டெலிவரி, ஒரு பிக் பேபி டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ இதனால் அவங்க ஃபேமிலியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு வெளியில் வர முடியாமல் ஒரு லூப்புக்குள்ளார போகிறாங்க இல்லைங்களா? அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம். ஏன்னா நம்ம கிளினிக்கில் இப்போ வராங்க, வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம்காக வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு டைட்டனிங் சர்ஜரியே பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. மேம், திருப்பி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுமா? ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட நார்மல் ஒர்க்ஸே வந்து பண்ண முடியறதில்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி மேலே ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல், நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைங்கள்லாம் என் குழந்தைங்க கிட்ட என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மேடம், என் குழந்தைங்களோட ஒர்க் என்னால் பண்ண முடியல, என்னால் ஃபேமிலிக்குள்ளாரையே ஈடுபட முடியல, இதே கான்ஸ்டண்ட்டாக இதே தாட் தான் இருக்குது. பயம், திருப்பி இதை மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இதனால் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னே தான், அந்த பயத்திலே தான் அவங்க உழண்டுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பெண்களுக்குமே பாடியில் சேஞ்சஸ் நடக்கும். அது நம்ம பியூபர்ட்டி நடக்கும் போதும் சரி, ப்ரெக்னன்சி நடக்கும் போதும் சரி, டெலிவரி நடக்கும் போதும் சரி, அதே மாதிரி நம்ம ஏஜ் ஆகும்போது மெனோபாஸுங்கிறத நம்ம அட்டைன் பண்ணும்போது பாடியில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி பழகணும். பட் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ்னால ரொம்பவே ஃபங்க்ஷனலாக நீங்கள் பாதிப்பு உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை வந்து நீங்கள் ஏதாவது ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். பட் அதுக்காக நீங்கள் இது மேலேயே நீங்கள் பயந்து உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸு எந்த அளவுக்குமே தடை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த பயத்தினால எப்போயுமே இதே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நினச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாகவே நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப செல்ஃப் எஸ்டீம், உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸே லோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த வெஜினல் லாக்ஸிட்டிங்கிற ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம், பாடியில் இருக்க ப்ராப்ளம் ஒரு மைண்ட்லேயுமே ஒரு அதோட இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வெஜினல் டைட்டனிங் ப்ராப்ளம் மட்டும், நம்ம வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் மட்டும் சரி பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஏன்னா இந்த பெண்களோட இந்த மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை மென்டல் ஹெல்த் ரொம்பவே சிவியராக பாதிச்சு இருக்குது அப்படின்னா, இந்த வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் கூட சேர்ந்து நம்ம இந்த மென்டல் ஹெல்த்துக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அது ஒன்று. அடுத்தது அவங்களோட ஃபேமிலியில் இது எந்த அளவுக்கு இம்பேக்டை கொடுக்குதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஒரு கப்பலாக தான் நீங்கள் வந்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இதனால் அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இதிலேருந்து எப்படி வந்து அவங்கள வெளியில் நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வெறும் இந்த வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம்க்கு ஒரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஸோ இது பாடி ப்ளஸ் மைண்ட். ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது கூட சேர்ந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஸோ இதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் உங்களுக்கு பாதிச்சிருக்குன்னு பார்த்து இந்த மூணுத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லாட்டினா திருப்பி நம்ம அந்த ப்ராப்ளம்குள்ளாரே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளமை வெறும் வெஜினல் ப்ராப்ளமாக மட்டும் பார்க்காம, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த அட்ஜுவன்ட் தெரப்பீஸையுமே நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு டயட், ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், ப்ராப்பரான ஸ்லீப், ஒரு ப்ராப்பரான எமோஷ்னல் வெல்னஸ் அண்ட் மென்டல் வெல்னஸ் இதில் ரொம்பவே முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒரு வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம்னால நீங்கள் சஃபர் ஆகிட்டுருக்கீங்க,
உங்களுக்கு வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.